ஹாய். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ணுறது, ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இதில் நம்ம காஸ்ட் ப்ரைஸை எப்படி ஃபைன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே காஸ்ட் ப்ரைஸ் எப்படி ஃபைன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள், இது ரொம்ப 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 முக்கியமானது காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணுறது. கிளியரா? சம்ஸ்குள்ளே போகலாமா? First sum. If by selling an article for rupees 390, your shopkeeper gains 20%, find his cost price. இப்போ என்னன்னா selling price கொடுத்துட்டாங்க, gain percentage கொடுத்துட்டாங்க, cost price என்ன நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கு cost price தெரியாது. நமக்கு எப்பயுமே cost price கொடுத்துட்டாங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். gain கண்டுபிடிச்சிருவோம், selling price கண்டுபிடிச்சிருவோம். ஸோ எல்லாமே பண்ணிடுறோம். ஸோ இதில் என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. காஸ்ட் ப்ரைஸ் தெரியாதுன்னா ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ என்ன நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஏதோ ஒரு வேல்யூ வரும்ல, அது நமக்கு தெரியாது. ஸோ தெரியாத பட்சத்தில் நம்ம காஸ்ட் ப்ரைஸை என்னென்னு அசியூம் பண்ணிக்கணும்னா 100% அசியூம் பண்ணிக்கணும். நமக்கு இருக்கிற அந்த வேல்யூ என்ன வேல்யூவாக இருந்தாலும் அதுதான் நம்மளோட 100%ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் 20% கெயின். இப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க, காஸ்ட் ப்ரைஸ்னால் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, வாங்கிட்டு 20% ப்ராஃபிட் வைக்கிறீங்க. கெயின் 20%னா 20% ப்ராஃபிட் வைக்கிறீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்? அங்கே இருக்க செல்லிங் ப்ரைஸே பார்க்காதீங்க. ஸோ 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி இந்த 20% அப்ளை பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்? 100ல் 20%னா 100ல் 20% எடுத்தால் என்ன வரும்? 20 தான் வரும். 100 + 20 எவ்வளவு? 120% நம்மளோட செல்லிங் ப்ரைஸாக வரும். கரெக்டாக? 120% நமக்கு செல்லிங் ப்ரைஸாக வரும். ஸோ செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் 390, பர்சன்டேஜில் பார்க்கும்போது 120, ரியல் ருப்பீஸில் பார்த்தா செல்லிங் ப்ரைஸ் வந்து 390. நமக்கு 120 வந்துச்சு, அங்கே 390 வந்திருக்கு. கிளியரா? ஸோ இது போடும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்ன பண்ணுங்கன்னா 120% தான் என்னது 390னா நம்ம கொஷினில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை ரைட் ஹேண்ட் சைட் போடணும். அதை ரைட் ஹேண்ட் சைட்னா இந்த சைட் போடணும். ஸோ கொஷினில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் என்னது. ஓகேவா? புரியுதா? 390ங்கிறது செல்லிங் ப்ரைஸ், நமக்கு வந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 120%. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அதாவது டினாமினேட்டரில் எது வரும், நியூமரேட்டரில் என்ன வரும், ஏன் 390 நியூமரேட்டரில் போடுறோம், ஏன் டினாமினேட்டரில் போடுறோம், இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. சம்டைம்ஸ் கன்ஃபியூஷனில் மேலே 120 போட்டு கீழே 390 போடுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னா நியூமரேட்டர், கீழே இருக்க வேல்யூ பேர் டினாமினேட்டர், இந்த சைடு நம்ம போடுறது நான் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூன்னு சொல்வேன். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணுறது ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூவாக தான் இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூவில் என்ன ஃபில் பண்ணணும்? அப்போ இங்கே என்ன தான் ஃபில் பண்ணணும்னா கொஷினில் ஃபைண்டுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு, அதோட வேல்யூவை தான் இங்கே போடணும். என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸோட ரியல் வேல்யூ நமக்கு தெரியாது, ஆனால் பர்சன்டேஜ் வேல்யூ நமக்கு தெரியும்ல, அப்போது 100% இங்கே போடணும். ஓகேவா? இது போட்டாச்சா? இனி நமக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ் 2 இருக்குது. 120% நமக்கு வந்தது, நம்ம பர்சன்டேஜ் எடுக்கும்போது நமக்கு வந்தது, ரியல் வேல்யூ வந்து 390 இருக்குது. அப்போது 120% கீழே போடணுமா இல்லை 390 டினாமினேட்டரில் போடணுமா? எதுக்கு டினாமினேட்டர் போடணும்? கன்ஃபியூஷன் நமக்கு நடக்கும். ஸோ என்றைக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூவை ஃபஸ்ட்டு போட்டோம். அது எப்படி இருக்குது? 100%ல் இருக்குது. இங்கே என்ன ஸ்கேல், அதாவது என்ன யூனிட் இருக்குது? பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ டினாமினேட்டர்லையும் அந்த பர்சன்டேஜ் தான் வரணும். ஸோ பர்சன்டேஜ் எவ்வளவு? 120. அப்போ 120 தானே டினாமினேட்டரில் போடணும். 390ங்கிறது ருப்பீஸில் இருக்குது, அப்போ அதான் மேலே போடணும். ஓகேவா? எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடில் போடுற வேல்யூ அதோட யூனிட்டும் இங்கே இருக்கிற யூனிட்டும் சேமாக இருக்குது. அது என்ன ஸ்கேலிங்? பர்சன்டேஜாக இருந்தால் பர்சன்டேஜ், ருப்பீஸ் ஒருவேளை இங்கே ஃபைன் ருப்பீஸ்ன்னு இருக்குது, ருப்பீஸ் வேல்யூ இங்கே போட்டிருக்கீங்கன்னா டினாமினேட்டரில் ருப்பீஸ் வேல்யூ தான் போடணும். அது சிமிலர் வேல்யூஸ் இருக்கும்ல, அதில் ருப்பீஸ் எடுத்து டினாமினேட்டரில் போடணும். ஒருவேளை ரேஷியோ இருக்குது, இங்கே ரேஷியோ இருக்குன்னா டினாமினேட்டர்லேயே ரேஷியோ தான் போடணும். இங்கே என்ன ஸ்கேலிங் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே யூனிட் தான் இங்கே யூஸ் பண்ணணும். இங்கே பர்சன்டேஜ் யூஸ் பண்ணனால, ரைட் ஹேண்ட் சைட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணனால டினாமினேட்டர்லையும் பர்சன்டேஜ் தான் போடுறேன். ஸோ இது இப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு என்றைக்குமே கன்ஃபியூஸ் ஆகாது. எந்த டைமில் எது வேணுமோ அது கரெக்டாக போட்டுலாம். சம்டைம் எல்லா நேரமும் பர்சன்டேஜ் தான் டினாமினேட்டரில் இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஷினுக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது கற்று வச்சுக்கிட்டோன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொஷினில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை ரைட் ஹேண்ட் சைட் போட்டுருவோம். அது ருப்பீஸாக இருந்துச்சுன்னா டினாமினேட்டர்லேயும் ருப்பீஸ் போடுவோம். அது பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா டினாமினேட்டர்லேயும் பர்சன்டேஜ் போடுவோம். அது ரேஷியோவாக இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் ரேஷியோவாக போடுவோம். என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுதான் இந்த இடத்துல போடணும். கிளியரா? இப்போ கேன்சல் பண்ணுவோமா? ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிரும்ல. 39 நீங்கள் 12, 39ம் 12ம் எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? நமக்கு 3க்கு கேன்சல் பண்ணலாம்ல. 3 கேன்சல் பண்ணால் 1 3 is 3, 3 3s are 9. இங்கே கேன்சல் பண்ணும்போது 4. ஸோ 100/4, 100/4னா என்னது? கேன்சல் பண்ணால் 25 வரும்.
ஓகேவா 25 தானே வருது. ஸோ 13 into 25 இதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். 13 into 25 அப்போ எப்படி பண்ணலாம்? 25 13 மைண்டில் வச்சுக்கோங்க. 10 + 3ன்னு பிரிச்சுக்கலாம். மைண்ட்லேயே இதெல்லாம் பண்ணணும். ஸோ 10 + 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 25 into 10 எவ்வளவு? 250 வரும். 25 into 3 எவ்வளவு? 75 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோமா? ஆட் பண்ணால் நம்மளோட ஆன்சர். அப்போ 5. ஸோ 7 + 5 எவ்வளவு? 12. ரிமைண்டர் 1 3. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 325. இதுதான் நம்மளோட ஆன்சர். கிளியரா? புரியுதா? கேல்குலேஷன் புரியுதா? ஸோ 13 into 25 பண்ணும்போது 10 + 3ன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். கிளியர்? இல்லைனா எனக்கு இது 10 + 3ன்னு எடுக்க தெரியல அப்படின்னா 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நம்பரை 13ங்கிற ஒரு நம்பரை 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு 25னா என்னது? 100/4 நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. 25னா 100/4 நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. ஸோ இந்த இடத்துல 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 3300 / 4. அப்போ கேன்சல் பண்ணோன்னா 3s are 12. ரிமைண்டர் 1. அதாவது இங்கே 1300 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1300/4ன்னு வரும். அதாவது 13 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 1300/4ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணும்போது 3s are 12. ரிமைண்டர் 1. ரிமைண்டர் 1னா 4 டைம்க்கு எவ்வளோ டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போகும். 8. ரிமைண்டர் 2. அப்போ 5. ஸோ அப்போவே ஆன்சர் என்னது? 325 நமக்கு வரும். கிளியரா? எப்படி பண்ணணும்னு புரியுதா? இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் இதை மறந்துடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு டாபிக் மட்டும் இல்லை, நம்ம பார்க்க போகிற எல்லா டாப்பிக்லையும் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூவில் ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணுமோ அது ரைட் சைட் போடணும். அதில் என்ன ஸ்கேலிங் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் டினாமினேட்டரில் போடணும். அந்த ஸ்கேலிங்கை டினாமினேட்டர் போடணும். அதுக்கு ஈக்குவலான ருபீஸ் வேல்யூவை நியூமரேட்டரில் போடணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாமா? நெக்ஸ்ட் சொல்லிட்டாங்க பாருங்க. இஃப் ஐ செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் ₹500. செல்லிங்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துட்டாங்க? செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹500ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஐ லாஸ் 40%. 40% எனக்கு அதில் லாஸ் ஆயிடுச்சா? ஸோ 40% லாஸ் ஆயிடுச்சு. காஸ்ட் ப்ரைஸ் என்ன? அதுதான் நம்ம கொஸ்டின். காஸ்ட் ப்ரைஸ் என்ன? காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தெரியாதுன்னு வரும்போது என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். 100ன்னு அசியூம் பண்ணிட்டோம்னா நம்ம லாஸ் எவ்வளவு? 40%. அப்போது ₹100 ஒரு பொருள் வாங்கி அதில் 40% உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்? 40% லாஸ் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்? 100ல் 40 போச்சுன்னா ரிமைனிங் 60 தான் நம்மளோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் என்னது? நம்ம பர்சன்டேஜ் வச்சு பண்ணுறோம். நமக்கு 60%. ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் என்னது? 500. இப்போ நம்ம எழுதுவோமா? ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவாக ஃபஸ்ட்டு போடணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்க கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அதை பண்ணணும். ஃபைண்ட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்னென்னு வச்சுக்கிட்டோம்? 100%. அப்போ 100%-ஐ இங்கே போடணும். கிளியரா? தென் இங்கே பர்சன்டேஜ் இருக்கிறதுனால டினாமினேட்டர்லேயும் பர்சன்டேஜ் வேல்யூ தான் போடணும். இப்போ 2 செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. ஒன்று ₹500 இருக்குது. நமக்கு பர்சன்டேஜில் 60% இருக்குது. அப்போ 60% டினாமினேட்டரில் போடணும். 500 மேலே போடணும். கிளியர்? இப்போ கேன்சல் பண்ணுவோமா? ஸோ 0 கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா? 100/6ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அதை போட்டால் நமக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் 100/6 பண்ணாமல் நம்ம கேன்சல் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 3. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2க்கு கேன்சல் பண்ண, இதை கேன்சல் பண்ணால் 25. 25 into 100/3. அப்போ 2500/3. 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 3s are 24. ரிமைண்டர் 1. 3 3s are 9. ரிமைண்டர் 1. 3 3s are 9.33. ஸோ இப்போ ஆன்சர் காஸ்ட் ப்ரைஸ் என்னது? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 833.33. கிளியர்? புரியுதா? பாயிண்ட் இருக்குங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதில் என்ன ஆச்சு? லாஸ்ட் கொஸ்டின் நமக்கு கெயினில் கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டினில் லாஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு 40% லாஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோங்கிற மாதிரி லாஸில் கொடுத்துருக்காங்க. அப்போயும் அதே தான். லாஸ்னால் என்ன பண்ணணும்? நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணணும். கெயின்னா என்ன பண்ணணும்? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ளஸ் பண்ணணும். லாஸ்ன்னு வந்தனால மைனஸ் பண்ணி 100லேருந்து 40 மைனஸ் பண்ணி 60ன்னு செல்லிங் ப்ரைஸ் போட்டோம். நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் அங்கே ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க? ₹500ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 60 தான் 500னா 100% என்ன? அவ்வளோதான். ஸோ இனி கேன்சல் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா பாயிண்டில் தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அதனால் டேரெக்டாக நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? பாயிண்டில் ஆன்சர் வரனால ஸோ 0 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது இது 25 வரும். 2500/3 வரும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 833.33. இதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் இஃப்
by selling goods for rupees 279 a merchant loses 7%. என்ன சொல்லிட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸை ஃபைன் பண்ணுங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. பை செல்லிங் என்ன, நமக்கு லாஸ் வந்து எவ்வளோவா 7% லாஸா. செல் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோவா 279க்கு செல் பண்ணுறோம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 279. இதுதான் நம்மளோட செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ஸோ 100% நம்ம சைடில் காஸ்ட் ப்ரைஸ் தெரியலன்னா என்னென்னு வச்சுப்போம், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%ன்னு வச்சுப்போம். இதில் 7% நமக்கு லாஸ் ஆகுது. 7% லாஸ், இது லாஸ். 7% லாஸ்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும், 7% லாஸ்னா 100ல் 7 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு 93% தான் நமக்கு வரும். ஆக்சுவலாக செல்லிங் ப்ரைஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 279. அப்போ ரெண்டுமே ஒன்று தானே. அங்கே வந்து 93%, நமக்கு வந்து நமக்கு வந்து 93யும் அங்கே கொடுத்த 279 ஒன்று தானே. பர்சன்டேஜில் 93, வேல்யூவில் 279. இப்போ நம்ம போட்டுருவோமா, ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஃபஸ்ட்டு போடணும். ஃபைன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்ன வச்சுருக்கோம் 100 வச்சுருக்கோம். அப்போ 100 இங்கே போடணும். ஸோ இங்கே பர்சன்டேஜ் இருக்கிறதுனால இங்கேயும் பர்சன்டேஜ் வேல்யூ போடணும், மேலே ரியல் வேல்யூ போட்டுறணும். இப்போ கேன்சல் பண்ணுவோமா. ஸோ கேன்சல் பண்ணோன்னா ஸோ இது எதுக்கு கேன்சல் ஆகும், நமக்கு 3க்கு கேன்சல் ஆகும். 3க்கு கேன்சல் பண்ணுவோமா. 3க்கு கேன்சல் பண்ணும்போது 3 3s are 131. ஸோ இது அகைன் 3க்கு கேன்சல் பண்ணும்போது 9 3s are 27, 93 வருதா. ஸோ 31 எப்போ 93 ஆகும், 3ஆல் மல்டிப்ளை பண்ண ஆயிருமா. ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை 3 டைம்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, காஸ்ட் ப்ரைஸ் என்னது, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 300. காஸ்ட் ப்ரைஸ் ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் என்னது 300. கேன்சல் பண்ணுறது புரியுதா. 279 93 3 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 3 டேபிளால் கேன்சல் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா இங்கே 31 வந்துச்சு, மேலே 93 வந்துச்சு. 31 93னா 3 டைம்ஸ் போகும். 31 டேபிளில் 93 வந்து 3 டைம்ஸ் போகும். ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணோன்னா 3 × 100 எவ்வளவு 300. ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணுறது புரியுதா. காஸ்ட் ப்ரைஸ் ஆக்சுவலாக எப்படி ஃபைன் பண்ணுறோம், காஸ்ட் ப்ரைஸ் தெரிலனா அதை 100%ன்னு வச்சுக்கிறோம். அதில் என்ன கெயினோ லாஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜை இந்த 100%ல் அப்ளை பண்ணுறோம். அதுதான் நம்ம செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா லாஸ்னா மைனஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட் கெயின்னா என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட செல்லிங் ப்ரைஸ். ஆக்சுவலாக அங்கே கொடுத்துருக்க செல்லிங் ப்ரைஸும் நமக்கு வந்த செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவல். நமக்கு வந்தது பர்சன்டேஜில் வந்திருக்கும், அங்கே ரியலாக வந்திருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம ஃபார்மெட்டில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ இந்த ஃபார்மெட்டில் போட்டு நம்ம ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். இனிமேல் இதில் கன்ஃபியூஷன் வரக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கீழே அந்த ஃபார்மெட்டை என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை ஃபில் பண்ணுவோம். அதாவது என்ன கண்டுபிடிக்கணுமோ அது ரைட் ஹேண்ட் சைடில் போகணும். இதில் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ரைட் ஹேண்ட் சைடில் போட்டோம். அது பர்சன்டேஜ் வேல்யூவாக இருக்கிறனால இது ரெண்டில் யார் பர்சன்டேஜ், செல்லிங் ப்ரைஸில் 2 வேல்யூ இருக்குது. யார் பர்சன்டேஜ் 93 தான் பர்சன்டேஜ். அப்போ அதை டினாமினேட்டரில் போடணும், இதை நியூமரேட்டரில் போடணும். கிளியர், புரியுதா. ஸோ இது வரைக்கும் புரியுதா. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்தது என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் வருங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கிளியர், தேங்க்யூ.